தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதன்கிழமை மாலை 3 மணிக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று புதன்கிழமை மாலை 3 மணிக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தினம் நீதிபதிகள் அபய் சோசா, அகஸ்டின் ஜார்ஜ் மிஷி அமர்வில் விசாரணை இருந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத்கி ஆஜராகி 13 மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட நிலையில் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதய அறுவை சிகிச்சை கூட செய்து கொண்ட நிலையில் தற்பொழுதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக சிறையிலும் அடைக்கப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை என்ன விசாரிக்கிறது எதுவும் தெரியவில்லை எனவும், அந்த விசாரணை எப்பொழுது முடியும் எனவும் தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 2000 பேர் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியிடம் மட்டுமே விசாரணை நடத்துகிறது. மேலும் ஒரு பென்டிரைவ் கைப்பற்றப்பட்டு அது தடய அறிவியல் சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதில் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த ஆவணமோ ஆதாரமோ இல்லை என்றும், 1 ஆண்டுக்கும் மேலாக இந்த வழக்கில் குற்றச்சாட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இடி வழக்கில் பதிவு செய்யப்பட்ட புகார் மீது எந்த விசாரணையும் இதுவரை நகரவில்லை எனவும், அதே வேளையில் செந்தில் பாலாஜி நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதய கோளாறுக்காக அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் அறுவை சிகிச்சை செய்த ஒருவரை நோய்வாய்ப்பட்டவர் என்று கூற முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கினுடைய விசாரணை முடியாததால் வழக்கினுடைய விசாரணையை புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.